ஹெல்த்தியான மைக்ரோ க்ரீன் ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சமாக நான் மிக்ஸ்டு மைக்ரோ க்ரீன் எடுத்துக்கிறேன். ஸோ அதை கொஞ்சமாக சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் ஓகே, பட் என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு. ஸோ நான் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அது கூட மைக்ரோ க்ரீனையும் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெண்டையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 2 மிளகாய் எடுத்திருக்கேன்னா. அதுக்கப்புறமா 2 இல்லைனா 3 முட்டை, நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். ஸோ ரெண்டையும் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். எனக்கு முட்டை ஸ்மெல் பிடிக்காதுன்றனால நான் எப்போவுமே முட்டையில் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துப்பேன். ஸோ வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் பெப்பரை சேர்த்ததை நான் உங்கள்கிட்ட காமிக்க மாட்டேன், பட் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது லைட்டாக ஆயில் போட்டுட்டு நம்ம எப்படி ஆம்லேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றி ஆம்லேட் மாதிரி நல்லா குக் பண்ணி 2 பக்கம் திருப்பி எடுத்தோம்னா ஆம்லேட் ரெடி. சும்மா சாப்பிட்ற ஆம்லேட்டை விட இந்த மாதிரி மைக்ரோ க்ரீன் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல ப்ரோட்டீனோடு சேர்த்து டேஸ்டான ஆம்லேட்டும் ரெடி.